லாஸ்ட் இயர் டாடா மோட்டர்ஸ் அவங்க பீக்கை ஹிட் பண்ணியிருக்காங்க. பட் சடனா இது நிஃப்டி 50ல வர்ஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்டாக்கா ஆயிடுச்சு. டாடா மோட்டர் ஸ்டாக்ல என்ன நடக்க போகுது? அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இந்த வர்ஸ்ட் ஃபேஸ் ஓவர் ஆயிடுச்சா? ஃபர்ஸ்ட் டாடா மோட்டர்ஸோட ஃபாலை டிகோட் பண்ணலாம். இதோட ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா, டாடா மோட்டர்ஸோட யூகே பேஸ் சப்சிடரியான ஜாகுவார் லேண்ட் ரோவருக்கு கீ மார்க்கெட்ஸ்ல டிமாண்ட் ட்ராப் ஆயிருக்கு. இதுதான் இந்த கம்பெனிக்கு நிறைய ரெவென்யூ அண்ட் மார்ஜின்ஸ் கொடுத்துட்டு இருந்துச்சு. ஆஸ் எ ரிசல்ட் டிசம்பர் குவார்ட்டர்ல மார்ஜின்ஸ் அடி வாங்கியிருக்கு. அண்ட் யூரோப்பியன் ஆட்டோமொபைல்ஸ்க்கு யூஎஸ் இம்போர்ட் டாரிஃப்ஸ் வர ரிஸ்க்கும் இருக்கு. ஜேஎல்ஆரோட புவர் பெர்ஃபார்மன்ஸ்னால டாடா மோட்டர்ஸோட டிசம்பர் குவார்ட்டர் அஃபெக்ட் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் கீழே போயிருக்கு, ரெவென்யூ growth வீக் ஆயிருக்கு. டொமஸ்டிக் மார்க்கெட்ல இருக்கிற ஸ்லோடவுன்னால கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்ல வர ரெவென்யூவும் 8% டிராப் ஆயிருக்கு. பட் டாடா மோட்டர்ஸோட கிராஷ் ஸ்டோரிக்கு ஜேஎல்ஆர் மட்டும் வில்லன் இல்ல, இவங்களுக்கு காம்படிஷனும் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு, எஸ்பெஷலி மஹிந்திரா அண்ட் மஹிந்திரால இருந்து. செப்டம்பர் 2024ல டாடா மோட்டர்ஸ் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ரீப்ளேஸ் பண்ணி இந்தியாவோட 3rd லார்ஜஸ்ட் கார் மேக்கர் பை வால்யூமா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த இயர் ஜனவரியில M&M ஓட மந்த்லி சேல்ஸ் 18% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் டாடா மோட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பேசஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸ் 10% டிராப் ஆயிருக்கு. அண்ட் இந்த கம்பெனிக்கு காம்படிஷன் இந்தியால இருந்து மட்டும் இல்ல, இன்டர்நேஷனலாவும் காம்படிஷன் வருது. டெஸ்லா இந்தியால என்டர் ஆக போறாங்க. அண்ட் நம்ம கவர்மெண்ட்டும் டெஸ்லாக்காக EVs மேல இருக்கிற இம்போர்ட் டியூட்டிஸை ரெடியூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. இது எல்லா ஆட்டோ கம்பெனிஸையும் பாதிச்சிருக்கு, இன்க்ளூடிங் டாடா மோட்டர்ஸ். ஸோ வாட் டஸ் திஸ் மீன்? டாடா மோட்டர்ஸோட ஃபியூச்சர் என்னவா இருக்கும்? நான் மென்ஷன் பண்ண 3 ரீசன்ஸும் ஷார்ட் டேர்ம் கன்சர்ன்ஸ் தான். லாங் டேர்ம்ஸ்ல மொத்தமா மாத்திர நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஜேஎல்ஆர் மாடர்ன் லக்ஸரி பிராண்டா பொசிஷன் பண்ணணும்னு நினைக்கிறது ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம். பட் இது குரூஷியல். ஒருவேளை நல்லா எக்ஸிக்யூட் பண்ணா டாடா மோட்டர்ஸ் மார்ஜின்ஸ் அண்ட் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவும் பூஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. பிளஸ் FY26ல ரேஞ்ச் ரோவர் EV வர போகுது அண்ட் வால்யூம்ஸை இது பூஸ்ட் பண்ணும். அண்ட் ரிமெம்பர், டாடா மோட்டர்ஸ் காம்படிஷனை கிவ் அப் பண்ணல. அவங்க பேசஞ்சர் வெஹிக்கிள் லைனப்பை எக்ஸ்பேண்ட் பண்றாங்க, எஸ்பெஷலி SUV அண்ட் EV செக்மெண்ட்ல. ஸோ நீங்க டாடா மோட்டர் ஸ்டாக்ஸ் என்ன பண்ண போறீங்க? பை ஆர் செல்? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.